Hello friends, welcome to Gayu Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் மசாலா பூரி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியா தெரிய வரும். ஃபர்ஸ்ட் பேன்ல 1 கப் வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது வேர்க்கடலையெல்லாம் நல்லா வறுபட்டு படபடன்னு பொரிய ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்து அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும். உங்களுக்கு இந்த ஃப்ளேவர் பிடிக்கலன்னா சாதாரண சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் 3 பூண்டு பல்லை தட்டி சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா வறுபடணும். அதில் ஈரப்பதம் இருந்துச்சுன்னா பொரி நமுத்து போயிடும். ஸோ நல்லா வறுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே பெருங்காயத்தூள், கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. உங்களுக்கு சாட் மசாலா பிடிக்கும்னா அது கூட சேர்த்துக்கலாம். இதில் பொரியை சேர்த்துட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பேனோட ஹீட்டே போதும். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த மசாலாலாம் நல்லா ஒன்று சேர்கிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது சூடு ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு கூட சாப்பிட்லாம். அவ்வளவுதான், சூப்பரான மசாலா பூரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரசித்து ருசித்து மகிழுங்கள். தேங்க்யூ.